அனைவருக்கும் காலை வணக்கம். இன்றைய கதை என்னன்னு பார்ப்போமா? வாருங்கள். நம் அன்றாட வாழ்க்கைக்கு நம்ம அனைவருக்கும் நமக்கு என்ன வேணும் பார்த்தீங்கன்னா, சாப்பாடு, உண்ண உணவு, இருக்க இடம், குடிக்க தண்ணீர் எல்லாம் வேணும் நமக்கு. அதில் முக்கியமானது சாப்பாடு. சாப்பாடு இப்போ நமக்கு எல்லாருமே நம்ம கடையில் போயிட்டு வாங்கிக்கிறோம். ஆனால் அந்த சாப்பாடு எப்படி வருதுன்னு சொல்லிட்டு நம்ம நிறைய பேருக்கு தெரியாது. அந்த சாப்பாடை உற்பத்தி பண்ணி நம்ம எல்லாருக்கும் கொடுக்கறதுக்கு விவசாயி அவ்வளோ கஷ்டப்படுறார். அந்த விவசாயி அந்த நெல்லை பயிரிட்டு அதை நல்லா வளர்த்து இயற்கை சீற்றம், காற்று, மழை அதுக்கிட்டேருந்தெல்லாம் காப்பாற்றி அதை அரிசியாக மாற்றி நம்மகிட்ட கொடுக்கறதுக்குள்ளே அவர் ரொம்ப கஷ்டப்படுவார். அதை சார்ந்து தான் இன்றைக்கி ஒரு கதை. ஒரு விவசாயி அவருடைய நிலத்தில் அரிசி விளைச்சி அது நல்லா அறுவடை செய்கிற மாதிரி இருக்குது. அறுவடைனா என்ன அர்த்தம்னா, அரிசி நல்லா வளர்ந்துச்சு, அதை அறுத்து அடுத்த அதை அரிசியாக மாற்றி நமக்கு அனுப்புகிற ஸ்டேஜ், அதாவது ஃபினிஷிங் ஸ்டேஜ்னு வச்சுக்கலாம். சரிங்களா? அந்த மாதிரி சுச்சுவேஷனில் இருக்கும்போது சிட்டுக்குருவிலாம் இருக்குது இல்லைங்களா, குட்டி குட்டியாக அது ரொம்ப அழகாக பறக்கும். அந்த சிட்டுக்குருவிங்களாம் என்ன பண்ணுன்னா, எந்த நிலத்தில் அரிசி நல்லா வளர்ந்துருக்கு, ஹைட்டாக வளர்ந்துருக்குன்னு பார்த்து பறந்துக்கிட்டே போயிட்டு மேலே இருக்கிற நெற்கதிரிகளை அப்படியே அதனுடைய அலகுல கொத்தி எடுத்து போயிடும். அதுதான் அதுக்கு உணவு. நம்ம சாப்பாடு நம்ம என்ன பண்ணுறோம், போய் கடையில் வாங்கி சாப்பிட்றோம். ஆனால் அது எங்கே போய் வாங்குவோம்? எங்கேயும் வாங்க முடியாது இல்லையா? அதனால் எந்தெந்த பயிரில் நல்லா வளைஞ்சிருக்கோ அங்கே போயிட்டு இந்த மாதிரி எடுத்து சாப்பிட்டுட்டே இருக்கும். இதுதான் அதனுடைய அன்றாட வாழ்க்கை. இதை டெய்லி பண்ணிகிட்டே இருந்துச்சு. இதை பார்த்து இந்த ஒரு புறா பார்க்குது, என்னடா அது, எல்லா சிட்டுக்குருவியும் ஒன்றா பறந்து போதுங்க, அரிசி எடுத்து அழகாக சாப்பிடுதுங்க. அப்படி புறா அந்த சிட்டுக்குருவிகளை பார்த்துட்டு, நம்மளும் அவங்க கூட ஃப்ரெண்ட்ஷிப் வச்சுக்கிட்டு அவங்க கூடவே நம்மளும் பறந்து போயிட்டு நம்மளும் அரிசி எடுத்து நெற்கதிர்களை எடுத்து சாப்பிட்டா நமக்கு வயிறு ஈஸியாக நிறைஞ்சிடும், நம்ம ஈஸியாக இருக்குமே, நம்ம ஏன் போயிட்டு அங்கங்கே அலையணும் அப்படின்னு சொல்லிட்டு யோசிக்குது. அது போயிட்டு சிட்டுக்குருவிகிட்ட போயிட்டு, நானும் உன் ஃப்ரெண்டாக இருக்கிறேன், நாளிலேருந்து நீங்கள் போகும்போது நானும் உங்க கூட நெற்கதிலிருந்து நான் எடுத்து சாப்பிட்றேன்னு சொல்லுது. அது கூட என்ன பண்ணுது, மறுநாள் சிட்டுக்குருவிகளை பறந்து போகும்போது இந்த புறாவும் அது கூட சேர்ந்து நேராக பறந்து போயிட்டே இருக்குது. ஆனால் சிட்டுக்குருவியை பிடிக்கிறதுக்காக அந்த விவசாயி அந்த வயலுக்கு நடுவில் வேலி போட்டு வச்சுருப்பான். அப்போ தான் அந்த சிட்டுக்குருவிகள்லாம் பிடிக்க முடியும். சிட்டுக்குருவிங்களுக்கு எந்தெந்த வயலில் எங்கெல்லாம் விவசாயிங்க வலை வச்சு வச்சுருப்பாங்கன்னு சொல்லிட்டு அதுக்கு நல்லாவே தெரியும். ஏன்னா அது டெய்லி போயிட்டு வந்துட்டுருக்கு இல்லைங்களா. ஆனால் புறாவுக்கு இது தெரியாது. அதனால் என்ன ஆச்சுன்னா, சிட்டுக்குருவி போயிட்டு நெற்கதிரை அப்படியே குத்திக்கிட்டு அது எடுத்துன்னு போயிடுச்சு. ஆனால் புறா பொறுமையாக சாப்பிடான்னு கீழே போய் உட்காரவே அது போயிட்டு அந்த வலையில் மாட்டிக்கிச்சு. அதனால் என்ன ஆயிடுச்சு, புறாவால் அங்கேருந்து பறந்து போகவே முடியல. அவன் அது விவசாயிக்கிட்ட மாட்டிக்கிச்சு. அது மனசில் நினச்சிச்சு, சிட்டுக்குருவிகளோடு சேர்ந்து நெற்கதிர்களை திருட வந்தோமே, இப்போ நம்ம சரியான தண்டையில் மாட்டிக்கிட்டோமே அப்படின்னு சொல்லிட்டு அது கஷ்டப்படுது. இந்த கதையின் நீதி என்னன்னு பார்த்தீங்கன்னா, சேரத்தகாத தீயவர்கள், திருடர்கள், ஏமாற்றுவர்களோடு நம்ம எப்பவும் சேரக்கூடாது. நம்ம நண்பர்கள் தேடி கண்டுபிடிக்கும் போது அவர்கள் யார், எப்படிப்பட்டவர்கள் அப்படின்னு ஆராய்ந்து அதுக்கப்புறம் தான் அவங்க கூட சேர்ந்து அவங்க என்ன செய்கிறாங்களோ அந்த செயலில் நம்மளையும் ஈடுபடுத்திக்கணும். முன்ன பின்ன தெரியாதவங்கிட்ட போயிட்டு அவங்க செயலில் நம்மளும் போய் நம்ம சேர்ந்தோன்னா நமக்கு அது தீமையில் தான் முடியும்.